ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டே டிசைனர். இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறது வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம அளவு வந்து கட்டிங் எப்படி போடலாம் ஒரு ப்ளவுஸ் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கஸ்டமரோடது, நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான். இது பார்த்திங்கன்னா நம்ம கடையில் ஸ்டிச் பண்ணது தான் இந்த ப்ளவுஸும். இதே அளவு தான் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த ரெகுலராக நம்மக்கிட்ட கொடுக்குற கஸ்டமர் தான். இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம எப்படி இந்த ப்ளவுஸ் கட்டிங் எப்படி போடுறோம் அப்படிங்கிறது வீடியோவில் பார்த்துடலாம். ப்ளவுஸ் வந்து லைனிங் கிளாத்து, இது மேல் கிளாத்து, சாரீ கிளாத். இது கருபாகம் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டாகவும் மடிப்பு பாகம் நம்ம பக்கமும் இருக்கிற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. நீட்டாக எல்லாம் அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அளவு எடுக்கிற ப்ளவுஸ்லேயுமே வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதான்னு செக் பண்ணிக்கோங்க. சுருக்கமாக இருந்துச்சுன்னா நீட்டாக அயன் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. கீழே வந்து 1/2 இன்ச்சு தையலுக்காக விடுறோம். ப்ளவுஸோட இறக்கத்துக்கு நம்ம ப்ளவுஸோட லென்த்து, இதில் இருக்கிற ப்ளவுஸில் இருக்கிற லென்த் அப்படியே இருந்து வைக்கிறோம். கீழே வந்து ஷோல்டர்கிட்ட நம்ம முடிகிற இடத்துலையும் ரெடி அளவுக்கும் தையலுக்கும் சேர்த்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்கோட இறக்கத்துக்கு நம்ம இந்த 2 தையல் இருக்கு இல்லைங்களா, சைடு தையல், சைடு ஜாயிண்ட்டு, அது ரெண்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. 2 மடித்து போட்டு சென்டர் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டரோடைய ஸ்டிச்சிங் 2 பக்கமும் மடித்து போட்டு ஒரே அளவுக்கு கரெக்டாக சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த 2 சென்டர் பாயிண்ட்டும் கீழே தையல் இருக்குது இல்லைங்களா, தையலுக்காக விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து கரெக்டாக வச்சு என்ட்ரன்ஸ் கரெக்டாக எண்டில் ஒரு கோடும் மேலே வந்து தையலுக்கு ஒரு கோடும் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. உடம்பு சுற்றளவு வந்து நம்ம இப்படி தான் செக் பண்ணணும். இப்படி கரெக்டாக நம்ம கழுத்தோட போட்டால் எப்படி ப்ளவுஸ் இருக்குமோ அந்த மாதிரி கரெக்டாக எடுத்து செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப இப்படி இழுத்தும் போயிடக்கூடாது, நம்ம குறுகியும் போயிடக்கூடாது. கரெக்டான அளவுக்கு கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆம்கோல்லேருந்து இந்த ஆம்கோலுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. 8 8 16 17 இருக்குது. 17 நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதும் பார்த்துக்கோங்க. 17 பார்க்கும்போது இந்த பக்கம் 26, இன்னொரு சைடு வந்து 34. இப்போ 34 வந்து நம்மளுக்கு மார்பு சுற்றளவு இருக்குது. 34 இன்ச்சை வந்து 4ஆக டிவைட் பண்ணணும். இப்போ 4ஆக டிவைட் பண்ணால் எவ்வளோ வருது அப்படிங்கிறது பாருங்கள். டேப்பவே 2ஆக மடித்து போடுங்க. 2ஆக மடிச்சிங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு 17 வருது. 17 2ஆக மடித்து பாருங்கள், 8 வருது. அப்போ நம்மளோட மார்பு சுற்றளவு வந்து 8 இன்ச்சு. 2 இன்ச்சு தையலுக்கு 34 இன்ச்சு நம்மளுக்கு மார்பு சுற்றளவு. அதில் டிவைடட் 4 போட்டோம் அப்படின்னா 8 இன்ச்சு. இந்த அளவு நம்ம கரெக்டாக இங்கே வச்சுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி வச்சு அடிக்கும்போது ஃபிட்டிங் வந்து கரெக்டாக கிடைக்கும். இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதும் பார்த்துக்கலாம். 30 இன்ச்சு இருக்குது. 30 இன்ச்சு 4 சேர்த்துனா 34. 34 4 டிவைட் பண்ணால் 8. இவங்களுக்கு வந்து கீழே இடுப்பு கட்டை வந்து ரொம்ப லூஸாக தான் போடுவாங்க. அதனால் கொஞ்சம் கரெக்டாக அதே அளவுக்கு வருது. இல்லைன்னா கஸ்டமருக்கு வந்து மேலேயும் கீழேயும் 4 இன்ச்சு டிஃப்ரெண்ட் பண்ணி தான் வரும். இப்படி நீங்கள் மடித்து போட்டிங்கன்னாலும் ஒரு இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கோங்களா, இங்கே அளவு வருது. அளவு கரெக்டாக இங்கே வருது. இப்போ 1 இன்ச் தையலுக்கு நம்ம இந்த டாட்டெல்லாம் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த டாட் பிடிச்சிட்டு போக நம்ம தையலுக்குன்னு வரும்போது கரெக்டாக வந்துடும். நீங்கள் அப்படியும் மார்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஷோல்டரோட அகலம் வந்து இவங்களுக்கு 2.25 வைக்கிறேன். 34 இன்ச்சு தான், 2.25 வைக்கிறேன். தையலுக்கு 1/4 இன்ச்சு. ஷோல்டர் அளவு இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். 2.25 ஒரு பாயிண்ட் வருது. 2.5 2.25 நான் வைக்கிறேன். ஆம்கோல் இறக்கும் நீங்கள் இப்படி மார்க் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இந்த மேலேருந்து நம்ம ஒரு 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்படி மார்க் பண்ணிங்கனாலும் கரெக்டாக வந்துடும்.
ஆம்கோலோட அளவு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஆம்கோல் மேலே ஷோல்டர்லேருந்து பேக் சைடு எடுத்து போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு எடுக்கக்கூடாது, பேக் சைடு தான் எடுக்கணும். தையல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம தையல் போட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த அளவில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணிக்கலாம். 8.25 இருக்குது, நம்மளுக்கும் 8.25 வரணும். இங்கே தையல் விடுவோம் இல்லைங்களா, தையலுக்கு விட்டது போக மார்க் பண்ணுங்கள். 8.25 கரெக்டாக இருக்குது. நெக்கோட ஷேப் வந்து 2.25 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். நெக்கோட ஷேப் நீங்கள் எடுக்கணுனாலும் கரெக்டாக வரல, ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த அளவு ப்ளவுஸவே எடுத்து போட்டு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக கழுத்தோட பீஸிங் இருக்குது இல்லைங்களா, இதிலேருந்து எடுத்து போட்டுட்டு கரெக்டாக இங்கே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தையல் போட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த மார்க்கிங் கிட்ட இந்த ஆம்கோல் இது கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நேராக நீங்கள் இழுத்தீங்க அப்படிங்கும்போது ப்ளவுஸோட எண்டு கரெக்டாக அதில் வந்து உட்கார பாருங்கள். இப்படி நீங்கள் மார்க் பண்ணிட்டும் கூட ஷோல்டரோட அகலம், தையலுக்கு எவ்வளோ வேணும், கழுத்தோடது பாருங்கள் கரெக்டாக வந்துடும் ஷேப்பு. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிங்க போதும் கரெக்டாக வரும். நம்ம அளவு ப்ளவுஸில் இருந்து மார்க் பண்ணுற மெத்தடு இது நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கிறேன். ஒருத்தரோட பாடியிலேருந்து உடம்பு அளவு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற வீடியோ ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். நான் ஏற்கனவே வந்து அந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன். முடிஞ்சால் இந்த வீடியோ கீழே நான் அந்த லிங்க்கும் கொடுக்குறேன் உங்களுக்கு, அளவு வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற வீடியோ. உங்களுக்கு வந்து நேர் கட்டிங் தான் போடுவோம். நேர் கட்டிங் வந்து நம்ம பேக் எடுத்தாச்சு. பேக்கில் இருந்து ஃப்ரண்ட் சைடு எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது கட்டிங்க்கு எடுக்கிறோன்னு பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டோடதுக்கு வந்து ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் பிடிச்சிக்கோங்க, டாட்டோடதும் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த தையலுக்கு விட்டுருப்போம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட் கரெக்டாக அந்த தையல் இடத்துல வச்சுட்டு கரெக்டாக ரொம்ப இழுக்காமல் நார்மலாக இழுத்து பாருங்கள். பார்க்கும்போது இது நம்ம உள்ளே ஒரு 1/2 இன்ச் மடித்து விட்டுருப்போம். இந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா எவ்வளோ வரும்னா இவ்வளோ வரும் வெளியில் வரும்போது. அதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு கரெக்டாக கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா இது நம்மளோட மெத்தடு. இப்படி வெளியிலே இருந்தும் கூட நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பீஸை வந்து நம்ம அப்படியே ஒரு மடித்து விட்டு நம்ம எந்த அளவுக்கு பட்டிக்கு கப் ஷேப்க்கு வேணுமோ அந்த அளவு மார்க் பண்ணிவிட்டு நேர் கட்டிங்கன்னா நேர் கட்டிங் இப்படி போட்டுக்கலாம், கிராஸ் கட்டிங்கன்னா நம்ம கிராஸ் கட்டிங் இப்படி போட்டுக்கலாம். இவ்வளோதான் கிராஸ் கட்டிங்க்கு வித்தியாசம். நேர் கட்டிங்கும் போது இப்படி போட்டுக்கலாம். கிராஸ் கட்டிங்கும் போது நம்மளுக்கு வந்து இந்த கட் பாயிண்ட் பாயிண்ட்டோட இறக்கம் கரெக்டாக எடுக்கும்போது லூஸ் வந்துடும். அதனால் அதுக்கு நம்ம வந்து 1/4 இன்ச்சு நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணால் போதும், அதிகமாக எக்ஸ்ட்ரா வைக்கக்கூடாது. நார்மல் கட்டிங்க்கு தான் நம்மளுக்கு தையல் கொஞ்சம் அதிகமாக விடணும். ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 1/2 இன்ச் மட்டும் அதிகமாக விட்டு மார்க் பண்ணியிருக்கேன். கைக்குள்ளேயே லைட்டாக எடுத்துக்கலாம். அப்படியே வந்து கழுத்து பாகம் ட்ராயிங் பண்ணுறதுக்கு நம்ம சைடை திருப்பி விட்டுட்டு ஆறு இன்ச்சுக்கு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2.25க்கு கழுத்தோட அகலம். கழுத்து அகலம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம்.
நீங்கள் அப்படியே கழுத்து பீஸ் போட்டு கூட ட்ராயிங் பண்ணிக்கலாம். தையலுக்கு போக கரெக்டாக இருக்குது. இப்போ இங்கே வந்து நம்ம கழுத்துக்கு வந்து தையலுக்கு மேலே விட்டுருப்போம் இல்லைங்களா, அதிலேருந்து தையலுக்கு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு டாட்டுக்கு சேர்த்து பிடிக்கும்போது நம்மளுக்கு இந்த அளவுக்கு வரும். நீங்கள் இந்த அளவுக்கு பார்க்கும்போது நம்ம கீழேருந்து கட்ட இறக்கத்துலேருந்து நம்ம ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிங்கனாலும் கரெக்டாக வந்துடும். 2 இன்ச்சுக்கு ஷேப் எடுத்திங்கனாலும் கரெக்டாக வந்துடும். இந்த அகலம் வந்து டாட் பிடிக்கிறதுக்கு 3.25 இன்ச்சுக்கு ஷேப் பண்ணுறேன். இங்கே ஒரு 1/4 இன்ச்சு ஷேப்பு கட் பண்ணிக்கிறேன். இந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கப் ஷேப் நல்லா கிடைக்குங்கிறதுக்காக தான் இந்த ஷேப் எடுக்கிறோம். கப் ஷேப் வேண்டாம், கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தால் போதும்னு கேட்குறவங்களுக்கு நம்மளுக்கு இந்த ஷேப் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துக்கலாம். இது கட்டிங் போட்டுருவோம். வீடியோ கவர் ஆகுது. அங்கங்கே கரெக்டாக நாச்சுக்கு வந்து எல்லாத்துக்குமே நாச்சை போட்டு விட்ருங்க. நாச்சு இருந்தால் தான் நம்மளுக்கு ஸ்டிச்சிங்க்கு கரெக்டாக இருக்கும். நாச்சு போட்டோம்னா அவங்க ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எந்த அளவுகளும் மாறாது. இந்த ஒரே அளவில் வச்சு நம்ம 10 ப்ளவுஸ் தைச்சாலும் 10 ப்ளவுஸ் வந்து ஒரே அளவில் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். பாயிண்ட் வந்து அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. 2.5 இருக்குது. நம்ம இங்கே வந்து 2.25 வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே கீழே தையலுக்கு நம்ம ஒரு 1/4 இன்ச்சு போயிடும். 1.5 இன்ச்சு இங்கே கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த கேப் அளவுக்கு 3 டாட்டு. இங்கே வந்து எல்லா ப்ளவுஸுக்கும் மேக்ஸிமம் 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு தான் கேப் கொடுக்கணும். இப்போ பாயிண்ட் வந்து நல்லா கரெக்டாக கிடைக்கும். ஃப்ரண்ட்டும் பேக்கும் போட்டாச்சு. பட்டி கட்டிங் போட்டுடலாம். பட்டி வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கும் ஒரே இதில் இந்த நாச்சுக்கு கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கீழே வந்து நம்மளுக்கு கரபாகம் இருக்கிற பீஸும் மெயினாக எடுத்துக்கோங்க. கரபாகம் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து கிரிப்பு கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அதனால தான் கரபாகம் போடுறது. இந்த டாட்டுக்கு எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. 2.5 இன்ச் இருக்குது. இப்போ 1 இன்ச்சு சேர்த்து 3.5 இன்ச்சாக வச்சுக்கலாம். இங்கே வந்து 2 இன்ச் இருக்குது. 2.25 இன்ச்சுக்கு விட்டுக்கலாம். ஏன்னா இது நேர் கட்டிங்க, நம்மளுக்கு இழுத்தா வராது. அதில் ஒரு 1/4 இன்ச் சேர்த்து வச்சிட்டிங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த நாச்சு வரைக்கும் 2.5, நாச்சிலேருந்து 9 இன்ச் இருக்குது. 9ங்கிறது ஒரு 9.5 இன்ச்சுன்னு கூட வச்சு கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருந்தால் தப்பில்லை. இப்போ இங்கே வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு கீழே இறக்கிட்டு 3/4 இன்ச்சு அந்த அளவுக்கு ஷேப் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடுன்னு தெரியறதுக்கு ஒரு நாச்சு இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு தையலுக்கு போக கரெக்டாக மெஷர்மெண்ட் கிடச்சிரும். அளவு ப்ளவுஸ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கனாலும் அது கரெக்டாக தெரியும். பாருங்கள், தையலுக்கு விட்டது போக நம்மளுக்கு இதோட இருக்குது. தையலுக்கு வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ கை கட் பண்ணிக்கலாம். கை வந்து கரபாகம் பாருங்கள் இப்படி இருக்குது. 4ஆக மடித்து போட்டுக்கலாம். கிளாத் கரெக்டாக நேராக இல்லைன்னா நேராக கட் பண்ணிக்கோங்க. தையல் அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க.
இப்போ வந்து இந்த சைடு வந்து பேக்கு, இந்த சைடு வந்து ஃப்ரண்ட் சைடு மேலே இருக்கிற மாதிரி தான் நம்ம கை வந்து கட்டிங் போடணும். இப்படி 2 பக்கம் ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அது பிடிச்சிட்டு இங்கே சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. சென்டர் பாயிண்ட் எடுத்து சென்டர் பாயிண்ட் இதில் கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக இழுத்து பிடிச்சிங்கன்னா இப்படி பிடிச்சிக்கோங்க. கையில் இப்படி இழுத்து பிடிச்சிட்டு இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கையோட உயரம் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கு. அதே மாதிரி இங்கேயும் வச்சு பிடிச்சிட்டு இங்கே கிளாத்தும் நகரக்கூடாது, இங்கேயும் கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு தையலுக்கும் கட்டிங்க்கும் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. கையோட இது இந்த அளவுக்கு இப்படி மடித்து வச்சுட்டு கரெக்டாக அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தையலுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம கை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள் கரெக்டாக வந்துருக்கு. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ப்ளவுஸு வந்து கரெக்டாக ஃபிட்டிங் கிடைக்கும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா தான் டிஃப்ரெண்ட் வரும். கம்மியாக கட் பண்ணிவிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறத இருக்கக்கூடாது. கட்டிங்லேயே வந்து கரெக்டாக கட்டிங் கொண்டு வந்துடணும். அதுதான் நான் சொல்கிறேன். இங்கேயும் நாச்சு வந்து கரெக்டாக அங்கங்கே நாச்சு போட்டுக்கோங்க. கைக்குள்ளி கட் பண்ணிக்கலாம். பாருங்க ஒரு ஏஷ் பெண்டு மாதிரி வருது. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். எடுத்த உடனே கட்டிங் போட முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படிங்கும்போது கரெக்டாக வந்துடும். கிளாத் மேலே வச்சு கட்டிங் போட்டுக்கலாம். இது வந்து ராங் சைடு. பேக்கு, ஃப்ரண்ட்டு, கை வந்து அப்புறம் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். மேல் கிளாத்து கட் பண்ணும்போது டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம டிசைன்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி கட்டிங் போடணும். கை வந்து இப்படி எடுத்து போட்டு மடிச்சு போட்டு 2 கையும் ஜாயிண்ட் இல்லாமல் கட் பண்ணிக்கலாம். பட்டி கட் பண்ணிக்கலாம்.
அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட்டிங் போடணுங்கிற வீடியோ பார்த்தாச்சு. இந்த மாதிரி நீங்களும் கட்டிங் போட்டு பாருங்கள். இது வந்து நான் கட்டிங் வந்து ஃபுல்லாகவே வந்து எப்படி என்னோடய கடையில் எப்படி நம்ம கட்டிங் போடுவோம் அப்படிங்கிற மெத்தடு தான் நான் அப்படியே போட்டிருக்கிறேன். இது நீங்கள் போட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அளவு ப்ளவுஸ்லேருந்து கட்டிங் வீடியோ எடுத்து போடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த கட்டிங் வீடியோவும் போட்டுக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.